தி லார்ட். நெப்போலியன் ஹில் என்ற அமெரிக்க வர்த்தகருக்கு காதுகளே இல்லாத ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கண்ட மருத்துவர்கள் மனமுடைந்தார்கள். அப்பொழுது நெப்போலியன் ஹில் மருத்துவர்களை பார்த்து, அன்பான நண்பர்களே, என் குழந்தையின் மீது நீங்கள் கொண்டுள்ள அளவற்ற அன்புக்கு நன்றி. நீங்கள் உங்கள் திராணிக்கும் மிஞ்சி என் குழந்தைக்காக எடுத்த எல்லா பிரயாசங்களுக்கும் மிக்க நன்றி. ஆனால் என் குழந்தையின் பிரச்சனை உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்டதென்று எனக்கு தெரியும். என்றாலும் நான் அணுகக்கூடிய வேறொரு இடம் இருக்கிறது என்று கூறி குழந்தையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்றிலிருந்து ஒழுங்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவனுக்காக மட்டும் அந்த ஜெப வேளையில் கண்ணீரோடு ஜெபித்து வந்தார். தேவன் அவருடைய மன தாழ்மையையும் விசுவாசத்தையும் கண்டு மனமிறங்கினார். 9 வருடங்கள் இவ்விதம் நெப்போலியன் ஹில் ஜெபித்த அந்த ஊக்கமான ஜெபத்தை தேவன் தள்ளிவிடவில்லை. 9 வருடங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் காதுகளற்ற அந்த சிறுவனுக்கு நன்றாக கேட்க முடிந்தது. அதனை பரிசோதனை செய்து பார்த்த டாக்டர்கள் இது அதிசயமே என ஒருமிக்க ஒப்புக்கொண்டார்கள். சோர்ந்து போகாமல் ஜெபித்த ஜெபவீரன் நெப்போலியன் ஹில் வாழ்க்கையில் தேவன் அதிசயம் செய்தார். ஆம், ஜெபம் முடியாததை முடிய வைக்கும். ஜெபம் மருத்துவர்களால் மருந்துகளால் கொடுக்க முடியாத விடுதலையை அதிகமாய் கொடுக்கும், அதிசயமாய் கொடுக்கும். வேதாகமத்தில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 1 2 அல்ல அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இயேசு அவளுடைய மிக பெரிய விசுவாசத்தை கண்டு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆம், அவளுடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்தி பூரண சுகம் கொடுத்தார். இயேசு தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை குணமாக்குகிறவர். ஒருவேளை மருத்துவர்கள் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாது என்று நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொல்லலாம். இன்னும் நீ சில காலம்தான் உயிரோடு இருக்க முடியும், ஏனென்றால் அப்படிப்பட்ட கொடூர வியாதி உன்னை ஆட்கொண்டிருக்கிறது என கைவிடலாம். பிரியமானவர்களே, மனுஷனால் சுகமாக்க முடியாத வியாதியை நம் கர்த்தர் சுகமாக்குவார். ஏனென்றால் மனுஷனால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே நம் பரிகாரி. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவிடம் வாருங்கள், விடுதலையை பெறுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.